நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரே வீட்டில் 3 பேர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 இரட்டை குழந்தைகள். ஒருவர் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி அதில் வந்திருக்கிறார். ஒரே வீட்டில் 3 பேர்கள் இன்னைக்கு நடுத்தர குடும்பத்திலிருந்து இன்னைக்கு மருத்துவர்களாக இன்னைக்கு உருவாக இருக்கிறார்கள். இவருடைய அடுத்த வீட்டில் அன்பரசு, அவர் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வந்திருக்கிறார் 2020. இதே ஊரில் இன்னொரு பெண் இல்லையா, 2021 ஒரு பெண். வெள்ளங்குழி என்கின்ற இந்த சிறிய கிராமத்தில் மட்டும் 5 பேர்கள் நீட் தேர்வில் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்ல முடியாது. நடுத்தர நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் இதே கிராமத்தில் நீட் தேர்வில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் முழு முதல் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுக்கு முன்னாலெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, பணம் கொடுத்தா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். ஆனா இப்ப பணம் கொடுத்தா அதெல்லாம் கிடைக்காது. படிச்சு திறமை உள்ளவங்க, அதுல பாஸ் பண்ணவங்க, மெரிட்ல உள்ளவங்க மட்டும்தான் நீங்க சீட். அதுக்கு உதாரணம் இந்த வெள்ளங்குழி கிராமம் மட்டும். திருப்பூர்ல அரசு பள்ளியில படிச்ச 7.5% இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு ஒரே ஸ்கூல்ல 10 பேர் கிடைச்சிருக்கு. இப்படி நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீட் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கிறதான் புரியவும் மாட்டாங்க. அதுக்கான காரணத்தை எந்த தலைவர்களும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும், பாரத நரேந்திர மோடி மட்டும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திறமை உள்ளவர்கள், அவருடைய திறமையை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்த இந்த நீட்டு உண்மையிலே நாட்டிற்கு தேவையானது. இனிமேலாவது போராடாமல் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.